வணக்கம் அன்பு ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் ஆங்கில மாதம் ஜனவரி 10ஆம் தேதி, தமிழ் மாதம் மார்கழி 25ஆம் தேதி, முழு பௌர்ணமி, திருவாதிரை நட்சத்திரம், மகேந்திரம் நாமயோகம், பத்தரை கரணம். இன்றைய தினம் ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வருவது ஆருத்ரா தரிசனம். இன்று பௌர்ணமியுடன் கூடி வருவது அதிசிறப்பு. இன்று ஆருத்ரா தரிசனம் செய்ய பெரிய திருவடி நான் நேற்று இரவு முழுவதும் சிவனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்து இன்று ஆருத்ரா தரிசனம் கொடுப்பார். இன்று பார்க்கும் பட்சத்தில் அவருக்கு யம பயம் நீங்கி சிவனை நீங்கள் வழிபட கைலாச மோட்சம் கிடைக்கும். நேர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கு உண்டான 27 நட்சத்திர பலன்களை பார்ப்போம். தொடர்ந்து மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் தொல்லைகள் அவ்வப்போது இன்று உற்பத்தியாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் வருகை இன்று உங்களுக்கு அதிகரிக்கும், குதூகலத்தை தரும். ரிஷபராசி ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சந்தோஷம் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு வகையான கவலைகள் இன்று தோன்றி மறையும். மிதுனராசி புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் இன்று உற்பத்தியாகும். கடகராசி பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு சம்பந்தமான வகையில் நல்ல தகவல் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் தோன்றி மறையும். சிம்மராசி மகத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. இன்று நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்கள் மீது ஒரு சிறு வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கன்னியா ராசி உத்தரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சச்சரவு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி சித்திரையில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் வெற்றி பெற செலவுகள் செய்யக்கூடிய நிலை இன்று உற்பத்தியாகும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் சஞ்சலம் உருவாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தண்ட செலவு இன்று அதிகரிக்கும். விருச்சக ராசி அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து செயல்களும் வெற்றியடையும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனைகள் தோன்றி மறையும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்திலிருந்து உங்களுக்கு உண்டான பங்குகள், உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் என்று உற்பத்தியாகும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும், அல்லது வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற தகவல் நல்ல தகவலாக வந்து சேரும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக பணவரவு உண்டாகும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சிந்தனையில் தடை உருவாகும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வாகன வகையில் வாகனம் கையாளுவதில் மிகுந்த கவனம் தேவை. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் நன்மைகள் உண்டாகும். மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு தோன்றி மறையும். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்பை பார்ப்போம். நண்பர்களே, இன்றைய தினம் பௌர்ணமி திதி, திருவாதிரை நட்சத்திரம். நேற்று சொன்னது போல் பல பேர் ஈஸ்வரனை வழிபட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கி. அதனால தான் நேற்றே நம்ம முன்கூட்டி சொன்னோம். இன்றும் அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறோம். இன்று ஆருத்ரா தரிசனம் இதுவரை காண தவறியவர்கள் இன்று போய் நீங்கள் தரிசனம் செய்வதற்கு நல்ல நாள். இன்று என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, காது குத்த, சிவபூஜை செய்ய, வித்யாரம்பம், ஆயுதம் பிரயோகம் செய்ய, தொட்டிலில் குழந்தையை விட, சூளைக்கு நெருப்பு வைக்க இன்று நல்ல நாள். பௌர்ணமி திதியில் செய்யக்கூடிய விஷயம் என்று பார்க்கும் பொழுது, பௌர்ணமி திதியில் வேள்வி, மங்களகரமான புஷ்டி தரக்கூடிய மருந்துண்ணுதல், போர் செய்வதற்கு, வழக்கு தொடுக்க, அனைத்து காரியங்களும், திருமண நிச்சயம், சிற்பக்கலைகள், ஆபரணங்கள், வேதா பிரதிஷ்டை செய்ய நல்ல நாள். நண்பர்களே, 12 ராசி பலன்களையும் பார்த்தோம். 27 நட்சத்திரங்கள் உண்டான பலன்களையும் பார்த்தோம். இன்றைய தேதியினுடைய சிறப்பும் பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய நேயர்களின் கேள்வி பதிலை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் சண்முகப்பிரியா. 11 ஆகஸ்ட் 1994 கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. மதியம் 1 மணி 26 நிமிடம். ஜாப் எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ கிடைக்கும், எப்போ நடக்கும், இது ரெண்டு மட்டும் சொல்லுங்கன்னு நினச்சிருக்காங்க. ஜாப் உங்களுக்கு 2021 ஆகஸ்ட்டுக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்குமா? கல்யாணம் எப்போ நடக்கும்ன்றீங்க? கல்யாணம் அடுத்த ஆண்டு 2020 இறுதி அல்லது 2021 முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே கிடைக்குமா? ரெண்டே கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 11 இருக்கிறதுனால கல்யாண வாழ்க்கை மிக திருப்தியாக இருக்கும். பெற்றோர் வீட்டில் இருக்கக்கூடிய
மகிழ்ச்சி இன்பத்தை காட்டிலும் வசதிகளை காட்டிலும் கணவர் வீட்டில் அதிகமாக கிடைக்கும். அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். டியர் பாலாஜி ஹாசன் அண்ட் ஆதித்யா டிவி, யுவர் ப்ரோக்ராம் இஸ் வெரி நைஸ், ஒண்டர்ஃபுல் டு வாட்சிங் யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் சார். ப்ளீஸ் ஃபைண்ட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் பாலாஜி ஹாசன் சைடு ஆஸ் சைடு. மனோஜ் 28 பிப்ரவரி 1991 3:30 ஆத்தூர்லேருந்து எழுதியிருக்காரு. ஒர்க்கிங் ஆஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ ப்ளீஸ் டெல் அபவுட் மை ஃபியூச்சர். வென் வில் ஐ செட்டில் இன் மை லைஃப்? வென் வில் ஐ கெட் மேரிட்? இந்த 3 கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு அவர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. அவரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றிருக்காரு. எதிர்காலம் ஒருவருக்கு எப்படி சொல்லப்படும்னா, லக்னத்திற்கு முதல் 7 கிரகங்கள் முதல் கட்ட 35 ஆண்டு வாழ்க்கையும், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 7 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் அடுத்த காலமும் பெறும். இவருக்கு 7ஆம் வீட்டுக்கு பிறகு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய எல்லாமே சுபகிரகமாக இருக்கிறதுனால உங்களுடைய 36வது வயதிற்கு பிறகு இறக்கும் வரை நீங்கள் செல்வ செழிப்புடனும் மிகவும் ஒரு பொருளாதார நிலைமையில் வலுவாகவும் நீங்கள் இருப்பீர்கள். 2வது கேள்வி, வென் ஐ வில் பி செட்டில் இன் மை லைஃப்னு கேட்குறீங்க. ஸோ செட்டில்மெண்ட் ஆகிறதுன்றது சனியுடைய காரகத்துவத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ சனி ராகு இருக்கிறதுனால நீங்கள் கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருப்பீங்க. ஒரு ஓய்வு என்பது உங்கள் ஜாதகத்தில் இல்லை. அதே போல் எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த கேள்விக்கு பதில் 2021 ஏப்ரல்லேருந்து 2022 ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய கால அளவு அதிகம். ஸோ சுக்கிரன் தான் உங்களுடைய திருமணத்தை நடத்தி வைப்பார். 7ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவ ஆதிபத்தியம் சுபத்துவம் பெற்ற சுபகிரகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருப்பதால் உங்களுடைய ஜாதகப்படி 2021 ஏப்ரல் முதல் 2022 முதல் துவக்கத்தில் பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது வசந்தம் தோன்றும். நண்பர்களே, 2 நேயர்களுடைய கேள்விக்கும் பதிலை பார்த்துவிட்டோம். மீண்டும் நாளை காலை உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சியில் காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.